ரொம்ப அழகாக இந்த மேடையிலேயே எங்களுடைய தோழி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இப்போ தான் கையில் புத்தகம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஒரு 2 கவிதை ரொம்ப பிடிச்சிருந்தது. சுஜாதா தான் ரொம்ப சொல்லுவார், ஹைக்கூ பற்றி ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார், உனக்கும் எனக்கும் ஒரு சின்ன பாலம். ஹைக்கூ பற்றி இவ்வளவு அழகாக யாராவது சொல்ல முடியுமா? உனக்கும் எனக்கும் சின்ன பாலம் ஹைக்கூ அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் ஒரு ஹைக்கூ புத்தகம் தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தோழர் பேசின டாப்பிக்கு பொருத்தமாக ஒரு கவிதை, போருக்கு புறப்படு சொல்கிறாங்க. போருக்கு புறப்படு, போருக்கு புறப்படணும்னா ஆயுதம் வேணும்ல. போருக்கு புறப்படு, உன் ஒரே ஆயுதம் கல்வி. ஏன்னா இனிமேல் கல்வியை மட்டும் வைத்து தான் நம்ம இந்த உலகத்தில் போரிட முடியும். அறிவை கொண்டு மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும். அறிவாளால் இனிமேல் எதையும் சாதிக்கக்கூடாது. அறிவால் மட்டும் சாதிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த 3 வரி கவிதை ஒரு அழகான உதாரணமாக இருக்கிறது. இன்னொன்று எழுதியிருக்கிறாங்க, உயிர்கொலை பாவம். ஒருத்தங்க எங்களை மாதிரி யாரோ மேடையில் பேசுகிறாங்க, உயிர்கொலை பாவம், பேசியவரின் உடை பட்டு. புரியுதுல? பட்டு வந்து பட்டுப்புழுவை கொன்று, பட்டுப்பூச்சியை கொன்று அதில் செஞ்ச பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அவங்க இது பட்டு சேலை இல்லை, பதட்டமாயிடாதீங்கன்னா நீ இதே பேசுறியா அப்படி. உயிர்கொலை பாவம், பேசியவரின் உடை பட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே நிறைய முரண்களோட தான் இயங்கி கொண்டிருக்கு, பார்த்துருக்கீங்களா? முரண்களால் ஆன ஒரு வாழ்க்கையில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்துட்டே இருக்கிறோம். நீங்கள் சமீபத்தில் கூட நம்ம சரஸ்வதி பூஜையெல்லாம் கொண்டாடணும், ஆயுத பூஜையெல்லாம் கொண்டாடணும். எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சுண்டல் பொரியெல்லாம் வச்சு சாமிக்கு கும்பிடுவோம். நம்ம பைக்கு காரு எல்லாத்தையும் அன்னைக்கு நல்லா சுத்தம் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். என்ன கும்பிடுவோம்? எங்கள் பைக்கு, எங்கள் காரு, எங்கள் சைக்கிள்லாம் ரிப்பேரே ஆகக்கூடாது அப்படி தானே சாமி கும்பிடுவோம். அன்னைக்கு அதே நாளில் மெக்கானிக் ஷாப் வச்சுருப்பார்ல, அவரும் சாமி கும்பிடுவார். அவர் என்ன வேண்டுவார்? யதார்த்தம் யோசிச்சுப்பாரு. அவர் என்ன வேண்டுவார்? எல்லா பைக்கும் காரும் ரிப்பேர் ஆகட்டும், ஆனால் என்கிட்டே அது வரட்டும். இது யதார்த்தம் தானேங்க. அவருடைய பார்வையில் அவர் சரி, நம்ம பார்வையில் நம்ம சரி. ஆனால் இந்த முரண்பாடுகளோடு கூடிய வாழ்க்கையில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த 3 வரியில் ரொம்ப அழகாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டாளும் மீனாட்சியும் கொஞ்சு மொழி கேட்பது பொம்மை கிளியிடம். ஆண்டாளும் மீனாட்சியும் இப்போ யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க? பொம்மை கிளி தானே அவங்க தோளில் வச்சுருக்கிறோம். அப்போ உயிர் கிளி எங்கே இருக்குது? நிஜமான கிளி ஜோதிடன் கூண்டுக்குள். நிஜமான கிளி எங்கே இருக்கணும்? ஆண்டாள்கிட்டே மீனாட்சிகிட்டே இருக்கணும். ஆனால் அது எங்கே போயிடுச்சு? கூண்டுக்குள்ளே போயிடுச்சு. கூண்டுக்குள்ளே இருக்க வேண்டிய பொம்மை கிளி ஆண்டாள்கிட்டையும் மீனாட்சிகிட்டையும் வந்துருச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப அழகாக இப்போ 2 நிமிஷத்தில் படிக்கும் போதே இவ்வளவு அழகான குன்றி மணிகள் இதில் தேறி இருக்கிறது. பத்மா அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை. இன்னும் நிறைய கவிதைகள் அவங்க மூலமாக நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கான பெருமையாக வந்து சேர வேண்டும் என்று வாழ்த்தி, இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அல்லது நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, இருள் இனிது ஒளி இனிது. இது பாரதியாருடைய வார்த்தை. ஆனால் பாரதியாருடைய வார்த்தைக்காக நான் இந்த தலைப்பை கொடுக்கல. இதே தலைப்பில் நம்முடைய எஸ்ரா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எஸ்ரானா யாரும் தெரியும் தானே? எஸ் ராமகிருஷ்ணன் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளர். இந்தியாவினுடைய, தமிழ்நாட்டினுடைய எந்த ஒரு எழுத்தாளரோடையும் ஒப்பிடக்கூடிய, அதில் ஒருபடி உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்னா அதில் ஒருத்தர் நம்முடைய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய புத்தகத்தின் தலைப்பை தான் நான் என்னுடைய இன்றைய பேச்சின் தலைப்பாகவே நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். நம்ம மல்லாங்கணறு தான் அவருடைய ஊர். இங்கே இருக்கிற மல்லாங்கணரில் ஏப்ரல் 13, 1966 பிறந்தவர். இன்னைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய நிறைய இலக்கியங்களை, தமிழ்நாட்டின் சிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த எழுத்தாளராக இருக்கிறார். அவர் எழுதின புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மற்ற ஊர்களில் பேசும்போது எல்லா எழுத்தாளர்களையும் நம்ம பேசுவோம், நம்ம ஊரில் பேசும்போது நம்ம எழுத்தாளர்களை மட்டுமே பேசுவோமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை தான். இன்னைக்கு நிறைய பேர் குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு அழகான மாற்றம். இதுக்கு முன்னாடிலாம் பெரியவங்களாம் வருவாங்க, சும்மா பார்ப்போம், பொழுது போச்சுன்னா இருப்போம், இல்லைன்னா அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு ஒரு மனநிலையோடு வருவாங்க. இப்போ நிறைய குழந்தைகளை கையில் அழைத்து கொண்டு அவங்களுக்கான சின்ன சின்ன புத்தகங்கள் வாங்கி கொடுத்து கொண்டு போகிற பெற்றோர்களை பார்க்கும்போது இந்த மாற்றம் உண்மையிலே மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா குழந்தைகளுடைய உலகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வித்தியாசமான உலகம். குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பதே ஒரு பெரிய PhD படிக்கிற மாதிரி.
குழந்தைகளுடைய மனநிலையை அவ்வளவு எளிதாக நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. எங்கள் ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். பொதுவாக நம்ம வீடு பேர் அப்படின்னா என்ன, நம்ம இறந்து முக்தி அடைகிறது தான் வீடு பேருன்னு நினைப்போம். சராசரியான மக்களுக்கு வீடு பேருனா ஒரு சொந்த வீடு வாங்கினா அதுவே ஒரு பெரிய வீடு பேர் தான். ஆனால் சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு குட்டி பாப்பா, அவளுடைய மனநிலை, அவளுக்கு பேர் லட்சுமி குட்டின்னு பேர், அவளுடைய மனநிலையை அந்த கவிஞர் கவிதையாக வடிச்சிருக்கிறார். ஆனந்தராஜ் வீட்டுக்கு ஆனந்த பவன் என்று பெயர், ஆனந்தராஜ் வீட்டுக்கு பெயர் ஆனந்த பவன். ஐஸ்வர்யா வீட்டுக்கு ஐஸ் ஹவுஸ், மணிகண்டன் வீட்டிற்கு மணிஷ் இல்லம், நம்ம வீட்டுக்கு என் பெயர் இல்லை என கேட்கிறாள் லட்சுமி குட்டி. ஒவ்வொரு பிள்ளைங்க பேர்லையும் அவங்கவுங்க வீடு இருக்கு, இந்த பிள்ளை பேர்ல அவங்க வீடு இல்லை, ஏன் இது வாடகை வீடு. இப்போ அந்த தகப்பன் நினைக்கிறார், இனி அடுத்த முறை வீடு தேடும்போது அவள் பெயருள்ள வீடாக தேட வேண்டும். வேற என்னங்க செய்ய முடியும்? இருக்கிறவங்க வீடு கட்டி பேர் வைப்பாங்க, இல்லாதவங்க பேர் இருக்கிற வீட்டில் போய் இருந்துக்க வேண்டியதான். இப்படி ஒரு கவிதையின் மூலமாக இவ்வளவு பெரிய துயரத்தை கடந்து போக முடியும் என்று எங்கள் ஊர் கவிஞர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார். அதே லட்சுமி குட்டியை வச்சு இன்னொரு ஒரு குட்டி கவிதை. இன்னைக்கு நாம இந்த தங்கத்தோடைய விலையை பார்க்கும்போது தான் நமக்கு அப்படியே பகீர்னு ஆகுது இல்லையா? இப்போ எந்த பெரியவங்கள்ட்டையும் போய் பேசி பாருங்க, பாட்டியெல்லாம் சொன்னோம், அந்த காலத்தில் 1 கிராம் 10 ரூபாய்க்கு வித்துச்சு, இப்போ பாரு 11,000 ரூபாய்க்கு விற்கிது. உடனே நம்ம கேட்குறோம், 10 ரூபாய்க்கு விற்ற போது நீ எவ்வளோ வாங்கின? ஒன்றும் வாங்கலை. 11,000 ரூபாய்க்கு வாங்கும் போது நம்ம ஒன்றும் வாங்க போகிறதில்ல, ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் இவ்வளவு விலை ஏற்றமாக இருக்கிறதே இந்த தங்கம்னு நமக்கு ஒரு பதட்டமாக வரும் இல்லையா? ஆனால் இந்த கவிதையை கேட்டிங்கன்னு வைங்களேன், சி இவ்வளோ தானே, நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். இதே லட்சுமி குட்டியை வச்சு தான். அப்பா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர்றாரு வீட்டுக்கு, ஏதோ ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்கல்ல, ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றாரு. இந்த பாப்பா கேட்குது, அந்த பொருளை பற்றி கேட்குது, அப்பா இது இனிக்குமா என கேட்டால் லட்சுமி குட்டி. இனிக்காது என்றார் அப்பா. என் கூட விளையாடுமா? இல்லை. பேசவாவது செய்யுமா? பேசாது. அப்படிப்பட்ட பொருள் எனக்கு வேண்டாம், அப்படின்னா எனக்கு வேணாம் தங்கத்தோடு என்றால் லட்சுமி குட்டி. அப்பா தங்கத்தோடு வாங்கிட்டு வர்றாரு, கேப்பா இது என் கூட பேசுமா அப்படின்னு கேட்குறா, பேசாதுமா. இது இனிக்குமா? சாப்பிட்டு பார்த்தா இனிக்காது. என் கூட விளையாடுமா? விளையாடாது. அப்படின்னா எனக்கு வேண்டாம் தங்கத்தோடு. இப்போ இந்த தங்கத்தோடு என்பது பணத்தின் மதிப்பில் ரொம்ப பெருசு, ஆனால் ஒரு உணர்வின் மதிப்பில் அதுக்கு ஒன்றுமே வேல்யூ இல்லைல்ல. அது நம்ம கூட பேசாது, அது நம்ம கூட விளையாடாது, அதை சாப்பிட முடியாது. அவசரத்துக்கு பசிச்சுன்னா 11,000 ரூபாய் பொருள் தான், சாப்பிட முடியுமா? ஆனால் ஒரு ரூபாய் பிஸ்கட்டு தருகிற ஒரு பசியாற்றுதலை இந்த தங்கம் உடனடியாக தர முடியாது என்பதை இந்த லட்சுமி குட்டி மூலமாக அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். முன்னாடியெல்லாம் யாராவது 1,00,000 ரூபா பணம் வச்சுருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், அவங்களாம் பெரிய லட்சாதிபதி. இப்போ யாராவது 1 பவுன் நகை வச்சுருந்தாலே அவங்க லட்சாதிபதி தான். இப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த தங்கத்தை கூட கடந்து போக ஒரு குழந்தையின் உலகத்தால் முடியும் என்று அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார். ஒரு ரயிலில் ஒரு கண்ணு தெரியாத ஒரு பிச்சை எடுக்கிறார், பாட்டு பாடிக்கிட்டே பிச்சை எடுக்கிறார். என்ன பாட்டு பாடுறாருன்னா, பெரும்பாலும் இந்த கண் தெரியாத யாசகர்கள் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இதே பாட்டை பாடிக்கிட்டே அவர் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பாடிக்கொண்டே ரயிலில் ஏறினார் பார்வையற்ற யாசகன். அந்த பெட்டியில் யாருமே இல்லை என்பதை யாருமே சொல்லவில்லை. அந்த பெட்டியில் யாருமே இல்லை, ஆனால் யாருமே அதை சொல்லவும் முடியாது இல்லையா? இந்த வாழ்க்கையின் இந்த மாதிரியான சூழல்களை யாரால் பதிவு செய்ய முடியும்? யாராலையும் கண்டுகொள்ளப்படாத யாரோ ஒரு அடித்தட்டு மக்களின் வேதனையை யார் பதிவு செய்ய முடியும் என்றால் அது கவிஞர்களால், படைப்பாளிகளால், இலக்கியவாதிகளால் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும். நான் இப்போ சொன்ன இந்த 3 கவிதைகளையும் எழுதிய எங்கள் ஊர் கவிஞர் வேற யாரும் கிடையாது. இதே மேடையில் எனக்கு அடுத்து பேச இருக்கிற அன்பு சகோதரர் கண்மணி ராசா அவர்கள், எனக்கு அடுத்து அவர் தான் பேச போகிறார். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ராஜபாளையத்தை சேர்ந்தவர் தான். நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அண்ணெல்லாம் ரொம்ப பெரியவங்க, எங்களையெல்லாம் கைப்பிடித்து அழைத்து வந்ததில் அவங்களுக்கெல்லாம் நிறைய பங்கு இருக்கிறது. எங்கள் ராஜபாளையம் கலை இலக்கிய பெருமன்றத்திலேயே இன்னொரு கவிஞர் இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி அவர் புத்தகம் வெளியானது. அவர் எழுதின ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம், இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அவ்வளோதான், எல்லாம் சோழி முடிஞ்சு அப்படின்னு ரொம்ப துயரமாக நிற்போம் இல்லையா? ஆனால் அங்கே இருந்து தான் ஏதோ ஒரு தொடக்கம் நமக்கு திடீர்னு வந்து சேரும். அப்படி ஒரு தன்னம்பிக்கை கவிதை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி விடாதீர்கள், கடைசி புள்ளிக்கு பிறகுதான் கோலம் தொடங்குகிறது.
புள்ளி வச்சு முடிச்சதுக்கப்புறம் தானே கோலம் தொடங்கும். அப்போ புள்ளி வச்சு முடித்தோடனே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு யாரும் முடிவுக்கு வந்துடாதீங்க. இனிமேதாயா கோலமே இருக்குது. சினிமாவில் ஒரு நடிகர் சொல்வார்ல, கண்ணா இதுவரைக்கும் நீ பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் வருது. இதை அப்படியே கவிதையாக்கி பார்த்தால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். புள்ளி வைத்து முடித்த பிறகுதான் கோலம் தொடங்குகிறது என்றால் வாழ்க்கையில் எது நடந்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனிமே தாங்க எனக்கான தொடக்கம் இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோடு எழுந்து நில்லுங்கள், எதையும் ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு அற்புதமான இந்த கவிதையை எழுதியவர் எங்கள் ஊரை சேர்ந்த கவிஞர் நாகா என்கின்ற ஒரு சிறந்த கவிஞர். அவருக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா நம்ம மண்ணில் நம்ம ஊர்க்காரங்களை பற்றி சொல்கிறதுன்னு நமக்கே ஒரு பெரிய பெருமை. இன்றைக்கி நம்ம மாவட்டத்தை சேர்ந்த நிறைய படைப்பாளிகள் வந்திருக்கிறாங்க. போன வருஷமும் நிறைய நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற படைப்புகளை நான் சொன்னேன். நரேந்திரகுமார்னு எங்கள் ஊரில் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவருடைய புத்தகம் கூட இன்னும் 2 நாளில் வெளியிடுறாங்க. பூலித்தேவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். போன ஆண்டு அவர் ராஜபாளையம்னே ஒரு புத்தகம் எழுதினார். அதை இதே மேடையில் நான் பதிவு செஞ்சேன். அதில் சொன்ன ஒரு 2 விஷயங்களை. 700 வருஷமாக எங்கள் ராஜபாளையத்தில் ஒரு மரம் இருக்குது. 700 வருஷமாக ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மரம், பாவோபாப் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கிறது. அது ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர் கொண்டு நட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். 700 வருஷம் அது இன்னும் வாழ்ந்துட்டு இருக்குது. சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறது. நான் இதை போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டேன், இதை யாரும் கவனிப்பாங்களா கவனிக்க மாட்டாங்களான்னு. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கே அனுப்புனாங்க. நீங்கள் சொன்ன மரம் இதுதான், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது முடங்கிய ரோட்டில் இல்லை, இது தென்காசி ரோட்டில் இருக்கிற சின்மயா பள்ளி வளாகத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நின்று அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஒரு புத்தக திருவிழாவில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தைக்கு இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மதிப்பை கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போகிற போக்கில் தானே சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அதை போய் தேடி பார்த்து அங்கே நின்று புகைப்படம் நிறைய பேர் எடுத்து அப்போ முகநூலில் பதிவு செஞ்சாங்க. என்.டி. ராமாராவ் அவர்கள் கொஞ்ச காலம் கரிவலம் நல்லூரில் வேலை பார்த்தாருன்னு அந்த புத்தகத்தில் தான் இருந்தது. அதையும் நான் பதிவு செஞ்சேன். கீழே பூரா என்னைய திட்டுனாங்க எல்லாரும், உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா, நீ என்.டி. ராமாராவ் உனக்கு தெரியுமா இப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த பேச்சை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் இந்த முறை எஸ்ரா அவர்களுடைய படைப்புகளை, அவர் எழுதின நிறைய புத்தகங்களிலிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக நம்ம வணக்கம் சார், ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடிக்கடி. ஆனால் எஸ்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது புதிதாக ஒரு உலகம் திறக்கப்படுகிறது என்று எழுதினார். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை இல்லை? ஒரு புத்தகம் திறக்கப்படும் போது ஒரு புதிய உலகம் திறக்கப்படுகிறது. அது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை, அது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளாத ஒரு புதிய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் போது நமக்குள்ளே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதை ரொம்ப அழகாக ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். எஸ்ரா அவர்களை பற்றி நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு வரியில் தெரிஞ்சுக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நம்ம மாவட்டத்தில் பிறந்த ஒரு எழுத்தாளர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார். நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், குழந்தைகளுக்கான இலக்கியங்கள் எழுதியிருக்கிறார், நாடகங்கள் எழுதியிருக்கிறார், மொழிபெயர்ப்பு எழுதியிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய எழுத்தாளர்களை எல்லாம் நம்ம தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதனால் எஸ்ராவுடைய புத்தகம் இங்கே இருக்கும், அவருடைய தேசாந்திரி பதிப்பகமே இருக்கும். நீங்கள் புதிய விஷயங்களை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க. அவருடைய நெடுங்குருதி அப்படின்னு ஒரு நாவல் இருக்கிறது. நீங்கள் அதை விருதுநகர் மாவட்டத்துக்காரங்களால் மட்டும்தான் அதை படிக்கவே முடியும். ஏன்னா அந்த வெக்கை நிறைந்த வார்த்தைகளை ஜீரணிக்க நம்மளால தான் முடியும். நீங்கள் அந்த நாவல் மட்டும் படிச்சுட்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வெக்கையாகவே இருக்கும். ஒரு 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 நெருக்கடியில் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். யாமம் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். அது அத்தர் தயாரிக்கிற ஒரு குடும்பம் அந்த நாவலில் இடையில வந்துட்டு போவாங்க. அந்த நாவல் படித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நான் சொல்கிறது எல்லாமே சத்தியம்தான். ஒரு வாரத்துக்கு உங்கள் மேலே ஒரு அத்தர் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த அத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை படிக்கிறீங்களோ, ரோஜா வாசனையை நீங்கள் நினச்சிக்கிட்டு படிச்சிங்கன்னா அந்த வாசனை உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சஞ்சாரம் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்குது. இந்த நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை அவ்வளவு பக்கத்தில் இருந்து பதிவு செய்திருப்பார். அதுக்கு தான் சாகித்ய அகாடமி அவருக்கு கிடைச்சது. நீங்கள் அதை படித்து முடித்த உடனே நமக்கு அது வரைக்கும் நாதஸ்வர இசை மேலே ரொம்ப ஈடுபாடோ
புரிதலோ இல்லை என்றாலும் கூட அதை படித்ததுக்கு அப்புறம் ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரியான ஒரு உணர்வு வரும். நாதஸ்வர கலைஞர்களுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு உணர்வை அந்த நாவல் நமக்கு தரும். இடக்கை அப்படின்னு ஒரு நாவல் கடைசி அவருக்கு எழுதியிருந்தார். அவுரங்கசீப் அவங்க வாழ்க்கையிலிருந்து தொடங்கி நீதிக்காக போராடுகிற ஒரு சர்வ சாதாரண மாநிலனுடைய குரல் என்ன ஆகுது அப்படிங்கிறத இடக்கை அப்படிங்கிற ஒரு நாவலாக எழுதியிருப்பார். நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கட்டுரை புத்தகத்திலையும் ஒரு ஆசானாக, ஒரு நண்பனாக, ஒரு ஆசிரியனாக நம்ம கையை பிடித்து நிறைய விஷயங்களை அவர் பதிவு செய்கிறார். இப்போ நமக்கு தமிழ் எழுத்தாளர்களே நிறைய பேர் தெரியாதுல்ல, யதார்த்தமாக எடுத்துக்கோங்களேன், நமக்கு நிறைய பேர் தெரியாது. ரஷ்ய எழுத்தாளர்கள் நம்மளுக்கு எத்தனை பேர் தெரியும்? நான் புதுசாக வாசிக்கிறவங்களுக்கு கேட்குறேன். ரஷ்ய எழுத்தாளர் உங்களுக்கு தெரியுமா தம்பி? தெரியாது. ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். இவரை போய் நம்ம எங்கே படிக்க முடியும்? படிக்க முடியாதுல்ல. ஆனால் எஸ்ரா அவர்கள் ஆண்டன் செக்காவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளரை பற்றி நிறைய தன்னுடைய நாவல்களில், கதைகளில் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். 206 நூல்கள் ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார். ரஷ்யாக்காரர். அவங்க வாழ்க்கை நீங்கள் பாருங்களேன். அவங்க முன்னோர்கள் எல்லாமே பண்ணையில் அடிமையாக இருந்தவங்க. ஆண்டன் செக்காவுடைய அப்பா ஒரு துறைமுகத்தில் ஒரு பலசரக்கு கடை வச்சிருக்கிறார். நிறைய பிள்ளைங்க, நிறைய கடனாகி போயிடுது. நைட்டோட நைட்டாக ஊரை விட்டு மாஸ்கோவுக்கு போயிடலான்னு கிளம்புறாங்க. ஆனால் கடன்காரங்க சுற்றி பிடிச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? இவங்க அம்மா அப்பா இவரை அடமானம் வச்சுட்டு போயிடுறாங்க. ஆண்டன் செக்காவ் இருக்கிறார்ல, இந்த எழுத்தாளர், வருங்காலத்தில் எழுத்தாளர் ஆக போகிறாரு, அவரை அடமானம் வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. பிறகு சில வருடங்கள் கழிச்சு தான் இவரை மீட்டு எடுத்து திரும்ப கொண்டு போகிறாங்க மாஸ்கோவில். அப்போ இவர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆண்டன் செக்காவ் டாக்டருக்கு படிக்கிறார். அவர் டாக்டருக்கு படித்த ஒரு எழுத்தாளர். ஆனால் 3 ரூபிள் மட்டும்தான் எல்லாத்தையும் பணம் வாங்குறார். அதை ஒரு சேவையாகவே செய்கிறார். இன்றைக்கும் அப்படி வாழுகிற மனிதர்கள் நம்மிடையே வாழ்கிறார்கள். எங்கள் ராஜபாளையத்தில் சமீபத்தில் கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு மருத்துவர் மரணம் அடைந்தார். அவர் கடைசி வரைக்கும் 50 ரூபாய் தான் வாங்கிக்கிட்டு இருந்தார். 50 ரூபாய் டாக்டர் அப்படின்னா 5 ரூபாய் தான் ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருந்தார். அவர் இறக்கும்போது 50 ரூபாய் தான் வாங்கினார். ஒரு எளிய கட்டிடத்தில் சாமானிய மக்களின் மருத்துவராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு மருத்துவராக எங்கள் ஊரே கொண்டாடி தீர்த்துச்சு. அப்படி ஒரு மரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் மிகப்பெரிய செல்வந்தர் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிந்த புகழ் பெற்றவர் கிடையாது. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்த மருத்துவர் என்கின்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்த ராஜபாளையம் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு வந்தார்கள் என்றால் அது ராஜபாளையத்தின் வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பு முனையாக இருந்தது. யாரெல்லாம் மக்களுக்காக, யாரெல்லாம் மக்களோடு, யாரெல்லாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் இறுதி காலத்தில் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் தலைவனை போல கொண்டாடப்படுவார்கள் என்பதை நாங்கள் அந்த மரணத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆண்டன் செக்காவும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவராக இருக்கிறார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேர். நாங்கள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்தில் இருந்தோம். விருதுநகர் மாவட்டம் அறிவொளி இயக்கத்தில் ரொம்ப பெரிய சாதனைகளை எல்லாம் படைத்த ஒரு மாவட்டம்னு நம்ம காலர் தூக்கி விட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் அறிவொளி இயக்கம் எவ்வளோ வெற்றி அடைஞ்சதோ இல்லையோ, விருதுநகர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த வெற்றி அடைந்தது. நாங்கள்லாம் அங்கே தான் உருவான பேச்சாளர்கள். நிறைய வீதி நாடகங்கள் எல்லாம் நாங்கள் நடிப்போம். அதில் அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்கள் அப்போ போடுவோம். ஒரு நாய் ஒருத்தரை கடிச்சிடும். இப்போ அதான பிரச்சனை நம்ம ஊரில், நாய் தான் பெரிய பிரச்சனையாச்சு. நான் வேற ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன், அதனால் நாய் பற்றி பேசணும்ல. ஒரு நாய் ஒருத்தனை கடிச்சிடும். உன்னை கடித்த உடனே ஒரு கூட்டம் கூடிரும். கூடி இந்த நாய்களெல்லாம் இப்படி வெளியில் விடுறது பெரிய தப்பு, இது பாட்டுக்கு போகிற வர்றவங்களெல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக ஒருத்தன் சொல்லுவான், இந்த ஓவராக சவுண்டு விட வேண்டாம், இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு திட்டிகிட்டு இருக்கிற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாயிரும். உடனே அவன் பேச்ச மாற்றுவான். அதான் இந்த நாயை பார்த்தா அப்படி தெரியலையே, நாய்க்கு நல்ல நாயாக தான் இருக்குது, இந்த இவன் தான் கொண்டு போய் காலை உள்ளா கொடுத்துருப்பான், நாய் வாய்க்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும், நாய் மேலே தப்பு இல்லை இவன் மேலே தான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டு பேசுவாங்க. அந்த நாய் நாயாத்தான் இருக்கும். பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்காவ் நிரூபித்திருப்பார். இன்னைக்கு நம்மளும் அப்படி தானே இருக்கிறோம். இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க மாடியில் விளையாடுதுன்னு வைங்க, அப்பா மான் கணக்காக அழகாக விளையாடுது அப்படிங்கும். அடுத்த வீட்டு பிள்ளைங்க அதே மாதிரி விழுதுன்னு வைங்களேன், எரும மாடு மாதிரி ஓடுதுக பாரு அப்படிங்கும். எப்பயுமே இந்த ஊர் நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது. அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதில் சொல்லியிருப்பார். துக்கம் அப்படின்னு ஒரு கதை சொல்லியிருப்பார். இன்னைக்கு எதுக்கு நம்ம இந்த புத்தக திருவிழாலாம் வைக்கிறோங்க?
10 நாள் அரசாங்க அதிகாரிகளையும் உள்ள இழுத்து போட்டு ஊர் மக்களையும் கொண்டு வந்து இங்கே ஒன்று சேர்த்து எல்லாரையும் உட்காந்து இங்கே 10 நாள் ஏன் உட்கார வச்சிருக்கிறோம்? என்ன காரணம்? அடிப்படையில் ஒரே ஒரு வார்த்தை தான். இன்னைக்கு சக மனிதனின் குரலை கேட்பதற்கு மனிதர்கள் இல்லை. சக மனிதனுக்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு வார்த்தை கூட இல்லை. இன்றைக்கு சக மனிதனுடைய துயரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு இதயம் கூட இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த புத்தகத்தை காரணம் காட்டியாவது நம்ம எல்லாரும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து எதையாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துக்காகத்தான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தப்படுகிறது. அது அவர் துக்கம் அப்படிங்கிற ஒரு கதை, ஆண்டன் செக்காவுடைய கதையை இவர் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு குதிரை வண்டிக்காரர், ரொம்ப குதிரை வண்டிக்காரங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் தானே இருப்பாங்க. ரொம்ப சாதாரண எளிமையான ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு பையன் இருப்பான். அவன் மேலே இவன் உயிரையே வச்சுருப்பான். திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் காய்ச்சல் வந்து இறந்து போயிடுவான். இறந்து போன துக்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் இல்லையா? இந்த குதிரை வண்டிக்காரன் வண்டியில் 2 பெண்கள் ஏறுவாங்க. இன்னைக்கு வந்துமா அப்படின்னு ஆரம்பிப்பான். வந்து போய் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடு அப்படின்றவாங்க. சென்னு கொண்டு போய் விட்டுருவான். அடுத்து 2 பேர் ஏறுவாங்க. ஐயா இன்னைக்கு என் வீட்டில் எப்பா எங்கள் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா விடுப்பா, என்கிட்ட குடை சாய்ச்சி விட்றாத அப்படிம்பாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பல மனிதர்கள், பல்வேறு விதமான மனிதர்கள் அந்த குதிரை வண்டியில் பயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். யாராவது ஒருத்தங்க கிட்ட தன்னுடைய துயரத்தை சொல்லிவிட முடியாதான் நம்ம முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்பான். யாருமே அவன் வார்த்தைக்கு காது கொடுக்கவே மாட்டாங்க. பணத்தை கொடுத்தமா என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டியா அதோடு நிப்பாட்டிக்கோன்ற மாதிரியே போயிடுவாங்க. இரவு ஆயிடும், இனிமே யாரும் சவாரிக்கு வரமாட்டாங்க. ஆனால் துக்கம் தொண்டையை அடைச்சிக்கிட்டு இருக்கும். யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. அந்த குதிரை வண்டியிலேருந்து குதிரையை கழட்டிட்டு குதிரைக்கு கொஞ்சம் புல் கொடுத்துட்டு அந்த குதிரையின் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்லுவான், எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை நான் ரொம்ப அன்பாக வளர்த்தேன், அவனு என் மேலே உயிராக இருந்தான், இன்னைக்கு அவன் செத்து போயிட்டான். யாருக்கிட்ட சொல்லுவான்? குதிரை கிட்ட சொல்லுவான். குதிரை புரிந்தது போல் அப்படியே தலையசைக்கும். இன்னைக்கு ஒரு 5 அறிவு உயிரினம் ஒரு மனிதன் கிட்ட பேசுவது மாதிரி கூட 6 அறிவு உயிர்கள் பேச மறுக்கிறது என்பதை அன்றைக்கு ஆண்டன் செக்காவ் சொல்லியிருக்கிறார் என்பதை எஸ்ரா அவர்கள் இந்த கதையின் மூலமாக ரொம்ப பதிவு செய்திருப்பார். இன்னைக்கு நிறைய பேர் வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறாங்க, பார்த்துருக்கீங்களா? பெட் அனிமல்ஸ். எதுக்கு நினைக்கிறீங்க? எதுக்கு நினைக்கிறீங்க? எந்த நாயும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது, இந்த நாயாவது கேட்கட்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே மனிதர்களை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் இன்னைக்கு யாருமே தயாராக இல்லை. அதனால இந்த அற்ப பிராணிகளாவது நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிறதே என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். சிறிது வெளிச்சம் அப்படின்னு ஒரு புத்தகம் விகடனில் தொடராக வந்தது. ரொம்ப அருமையான புத்தகம். யாருக்காவது நீங்கள் வந்து ஒரு நல்ல பொருள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்களேன், இந்த சிறிது வெளிச்சம்ங்கிற புத்தகத்தை வாங்கி கொடுங்க. அவ்வளவு புதிய வாசல்களை திறக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதில் பொதுவாக இப்போ வாசனை பற்றி நம்ம பேசணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாசனை பிடிக்கும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசனையை நீங்கள் அப்படியே நினைவு கூர்ந்து பாருங்கள். நிறைய பேருக்கு சின்ன பிள்ளையில அம்மா அடித்த பவுடர் வாசனை ஞாபகம் வரும். அதுவும் நம்ம ஊர்லெல்லாம் முன்னாடி ரெமி பவுடர்னு ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய ஈய டப்பால நிறையா இருக்கும் பவுடர். ஆனால் அந்த பவுடர் எப்படி தான் வாசனை குறையாமல் இருந்ததுன்னே தெரில. அந்த ரெமி பவுடரை அடித்த உடனே அப்படியே மணந்து கிடக்கும். அப்பாக்கள் ஒரு பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, குட்டி கூறான்னு ஒரு பவுடர். இந்த கர்ச்சிப்பை விரித்து அதில் அந்த பவுடர் அப்படி தெளித்து சுருட்டி அப்படி காலத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டாருன்னா அப்பா எந்த ஊர் சுற்றிட்டு வந்தாலும் வாசல்கிட்ட வரும்போது அப்பா வந்துட்டாரா அப்படின்னு அந்த வாசனையை அப்பாவை நம்மக்கிட்ட கொண்டு வந்து காட்டி கொடுத்துரும். அம்மா பக்கத்தில் வரும்போது பெரும்பாலும் ரசம் வாசனை அடிக்கும். அப்போ தான் தாளித்து ஊற்றிட்டு நம்மளை கூப்பிட வருவாங்க, தின்னு தொலைங்க அப்படின்னு நம்மளை தேடி வருவாங்க. அம்மா மேலே ஒரு வாசனை அடிக்கும். பாட்டி மேலே எப்பயுமே ஒரு வெத்தலை வாசனை அடிக்கும். நிறைய பாட்டி வந்து வெத்தலை போடுவாங்க. அந்த வெற்றிலை வாசனை எப்பயும் பாட்டிக்கிட்ட இருக்கும். நிறைய தாத்தாக்க கிட்ட திருநீர் வாசனை அடிக்கும். ஏன்னா எங்கேயாவது கோயிலுக்கு போட்டு பட்டை அடிச்சுட்டு வந்து உட்காந்துருப்பாரு, அந்த விபூதி வாசனை அடிக்கும். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வெளியிலேருந்து வர்றவங்க கிட்ட இருந்து வர்றதெல்லாம் ஒரே வாசனை தான். வாசனை ஒரே வாசனை. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனால் பிடித்த வாசனைன்னு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வாசனை இருக்கும் இல்லையா? இப்போ இந்த கதையில் எலினார் அபோட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி எழுதுன ஒரு குட்டி கதையை அவர் பதிவு செய்கிறார். ஒவ்வொருத்தங்க கிட்டே கேட்குறாங்க, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன, உங்களுக்கு பிடிச்ச வாசனை என்ன. ஒரு பெண்மணி மட்டும் சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்ச வாசனை வந்து விளையாட்டு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா ஓடும்போது, அவங்க அணிஞ்சிருக்கிற அந்த கால் உறையில் இருக்கிற வேர்வை வாசனை எனக்கு பிடிக்குங்கிறாங்க. இப்படி ஒரு பதில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு சாக்ஸில் இருக்கிற வேர்வை வாசனை பிடிக்கும் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பசங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த ஷூவை கொஞ்சம் துவைச்சி தான் போடேன்டா, இல்லை துவைக்கத்தான் போடேன்டா, எலிச்சத்த வாசனை எந்நேரமும் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு விளையாட்டு வீரனுடைய
காலில் போட்டிருக்கிற கால் உரையின் வேர்வை வாசனை எனக்கு பிடிக்கும். ஏன் உங்களுக்கு அது பிடிக்கும்னு, என் மகன் ஒரு ஓட்டப்பந்தய வீரன். அவன் ஜெயித்து பரிசு வாங்குவதெல்லாம் கைகளால் தான், ஆனால் அவனுக்கான வெற்றியை ஈட்டி தருவது அந்த ஓடி ஓடி வேர்த்த கால்கள் தான். அந்த கால்களின் வேர்வையை இந்த கால் உரைதானே சொல்லி காட்டுகிறது. அதனால எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் என்று அந்த தாய் சொல்வார். எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சாங்கன்னா நம்முடைய தாயினுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருப்பார். அதிலே ஒரு திரைப்படத்தை பற்றியும் அவர் பதிவு செஞ்சிருப்பார். ஒரு ஈரானிய திரைப்படம், நம்ம தமிழ் படமே இங்கே பார்க்குற மாதிரி இல்லை, ஆனால் அவர் ஈரானிய திரைப்படத்தை பற்றி இங்கே பதிவு செஞ்சிருக்கிறார். குப்பைகளின் கவிஞன் அப்படின்னு ஒரு திரைப்படம், பொயட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு ஒரு படம். ஒருத்தன் குப்பை அள்ளுறான், ஒரு நாட்டில் குப்பை அள்ளுறான். குப்பை அள்ளுறதுக்கே அங்கே தேர்வுலாம் வைப்பாங்க, டெஸ்ட்டெல்லாம் வச்சு தான் குப்பை அள்ளுற வேலை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமான இது போல். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாசலில் இந்த குப்பை அள்ளுறவர் குப்பை அள்ளிட்டு இருக்கிறார். குப்பை அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் தற்செயலாக பார்க்குறாரு, ஒரு கடிதம் கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. எப்படி கிழிச்சு போட்டிருக்கிறாங்கன்னா, படிக்காமையே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, படித்து பிரிக்காமே அப்படியே கிழிச்சு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படி விழும்போது இவருக்கு வருத்தமாக இருக்குது. என்னடா ஒரு லெட்டரை கிழிக்கிறதா கிழிக்கிறீங்க, படித்தவுடன் கிழித்து விடவும்னு கிழிக்கலாம்ல, படிக்காமையே கிழிச்சு போட்டிருக்கிறாங்களேன்னு அன்னைக்கு இரவு உட்காந்து அந்த கடிதத்தை அவன் படிக்கிறான். ஒரு தங்கை அண்ணனுக்கு எழுதின கடிதம். அவளுடைய கஷ்டத்தை, அவளுடைய பிரச்சனையை, அவளுடைய சோகத்தை எல்லாம் அவள் எழுதியிருக்கிறான். ஆனால் அண்ணங்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை வாசிக்காமையே கிழிச்சு குப்பையில் போட்டிருக்கிறார். இப்போ இவரால் தாங்க முடியல. இந்த குப்பை அள்ளுறவர் என்ன பண்ணுறாரு, மறுநாள்ல இருந்து அந்த லெட்டருக்கு இவர் பதில் அனுப்புகிறார். ஒன்றும் கவலைப்படாதம்மா, வாழ்க்கைனா நல்லது கெட்டதெல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு, அந்த அம்மாவுக்கு பதில் அனுப்புகிறார். அந்த பொண்ணு அதனால் ஆறுதல் அடைகிறாங்க. இப்படியே நாட்கணக்கில் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, குப்பை அள்ளி சம்பாதிச்ச பணத்தில் ஒரு பெரும்பகுதியை அந்த பொண்ணுக்கு இவர் ஒரு அண்ணனாக அனுப்பி வைக்கிறார். இவரை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு ஒரு நாள் வர்றாங்க. ஆனால் நம்மளே குப்பை அள்ளுற ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறோம், அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்ய போகிறாங்கன்னு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அவர் பார்க்காத மாதிரி கடந்து போவதாக அந்த திரைப்படம் முடியும். இதை எஸ்ரா அழகாக எழுதுகிறார். சொற்கள் என்பது விதை மாதிரி, சொற்களை விதையாக மாற்றுவதும் வீணாக ஆக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது. ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு உயிருக்கு நம்ம பணமோ காசோ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்பான வார்த்தைகளை ஒரு கடிதமாக கொடுத்தால் கூட ஒரு ஜீவன் வாழ முடியும் என்றால் அதையே நாம செய்யக்கூடாது. எத்தனை பேர் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பணம் கேட்டுட்டேவா வர்றாங்க, ஆனால் நம்ம பயந்துடுறோம். யாராவது பிரச்சனை அப்படின்னாலே பணம் கேட்பானோ இவன், இல்லை ஏதாவது பொருள் கேட்பானோ அப்படின்னு நம்மளா நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே 90% மக்கள் அவங்களுடைய வருத்தத்தை சொல்லுவதற்கு ஒரு இதயத்தை தான் தேடுகிறார்கள். அதுக்கு ஆறுதலாக சொல்லுவதற்கு 4 வார்த்தைகளைத்தான் தேடுகிறார்கள். நம்ம அது கூட இல்லாத ஒரு கஞ்சர்களை போல நடந்து கொள்ளக்கூடாது என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம பெரும்பாலும் எந்த மாதிரி அமையும்னா, புரிந்து கொள்ளாத மனிதர்கள் தான் நம்மளை சுற்றி சுற்றி இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கிறீங்களா, நமக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்கள் பக்கத்தில் இருக்கவே மாட்டாங்க, அவங்களும் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிடாதவங்க தான் பெரும்பாலும் நம்ம கூட, நம்ம பக்கத்தில், ஒரே வீட்டில் அப்படி தான் வாழ்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இது இயற்கை தந்த ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம், இயற்கை தந்த தண்டனையாக கூட இருக்கலாம். பெரும்பாலும் அப்படி தான் அமையும். ஒரு கணவன் கப்பலில் மாலுமியாக இருப்பார், அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் தூரத்து நகரத்தில் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் நினச்சிட்டே இருப்பான். பிள்ளைகளும் மனைவியும் இவனை ஊருக்கு வர்றப்ப மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவன் வரும்போதெல்லாம் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வருவான். அப்பா எப்படா என்னடா கொண்டு வருவார், அதுக்காக மட்டுமே இந்த பிள்ளைங்களும் மனைவியும் அவரை நினச்சிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாடும் இந்த கப்பல் போகும்போது அந்த நாட்டில் என்னென்ன முக்கியமான பொருள் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை ஆப்பிரிக்காவுக்கு அந்த கப்பல் போகும். கிட்டத்தட்ட 1 வாரம் அங்கே தங்கி இருக்கும். அங்கே ஒரு வித்தியாசமான நீல நிற பேசும் கிளி இருக்கும், ஆப்பிரிக்கா கிளி. அந்த கிளியை பார்த்தோன்னே இவருக்கு ஒன்று ஞாபகம் வரும். கல்யாணமான புதுசில் இவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த ஆப்பிரிக்காவில் பேசுகிற கிளி இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சு அதை வாங்கி இவருக்கு அனுப்பி வைப்பார், மனைவிக்கு அனுப்பி வைப்பார். அங்கேருந்தே மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு. சஸ்பென்ஸாக ஊருக்கு வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு லீவு கிடச்சி வீட்டுக்கு வருவார். தேடி தேடி பார்ப்பார், அந்த கிளி ஹாலில் இருக்காது, கிச்சனில் இருக்காது, பெட்ரூம்லேயும் இருக்காது. எங்கே வச்சிருக்கிறா அப்படின்ட்டு மனைவி கிட்ட ஏய் நான் உனக்கு பிடிச்ச ஆப்பிரிக்கா கிளியை அனுப்புனேனே எப்படி இருந்துச்சு? அவங்க சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சுவையாக இருந்துச்சு அப்படிம்பாங்க. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. என்ன பண்ணியிருக்கு அந்த அம்மா? சமைச்சு சாப்பிட்ருக்குது. பெரும்பாலும் நம்ம புரிந்து கொள்ளாத மனம் கொண்ட மனிதர்களோட தான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்ன நினச்சி அனுப்பி வச்சாரு?
நம்மளுக்கு பதிலாக இந்த கிளி அவள் பக்கத்தில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கட்டும், ஒரு பேச்சு துணையாக இருக்கட்டும் என்று நினச்சி அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு? சாப்பிட்டுருச்சு. இப்படி தானே சமாதான புறான்னு தான் நம்ம புறாவை சொல்கிறோம். புறாவையே சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு புறாவுக்காக இவ்வளவு பெரிய அக்கா போறா அப்படிம்பாருல. சமாதானத்துக்கு அனுப்புன புறாவையே சமைச்சு சாப்பிட்ற ஆட்கள் வாழுகிற ஒரு உலகம். அதில் அவர் ரொம்ப அழகாக ஒன்று பதிவு செய்வார். மனிதர்கள் ஒன்றை விரும்புவது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சில பேர் விரும்புகிறாங்கன்னா உங்களை நேசிக்கிறதுனால மட்டும் இல்லை. அவர் சொல்கிறார், மனிதர்கள் ஒன்றை விரும்புவது அதை நேசிப்பதால் மட்டுமல்ல, அதை உணவாக சாப்பிடலாம் என்பதற்காகவும் தான். இது அந்த கிளிக்கு மட்டும் பொருந்தாது. சில பேர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க, நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னா நம்ம மேலே நேசம் காட்டுறாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லையா. ஒரு நாள் நம்மளையே டோட்டலாக சாப்பிட போகிறாங்க அப்படின்னு கூட அர்த்தமாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய உண்மையை ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக பதிவு செஞ்சதுக்காகவே அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் தானே. இதெல்லாம் யாருங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு எழுத்தாளர், ஒரு படைப்பாளி தான் எங்கெங்கேயோ இருக்கிற உலக இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குறார். அதே மாதிரி கணவன் மனசை மனைவி புரிஞ்சுக்கல அப்படின்னோடனே எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் கேட்டீங்க. அப்படி தாங்க இருக்குது எங்கள் வீட்லையும் அப்படின்னு. அதே மாதிரி மனைவியினுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத கணவர்களும் இருக்கிறார்கள் தானே. இவர் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். அது ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய ஒரு திருமணம். அந்த ராஜஸ்தானில் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுறாங்க. பெண் வீட்டார்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பெண்ணை குறித்து ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை அவர் அழகாக தமிழில் பதிவு செஞ்சிருக்கிறார். கல்யாண பெண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கல்யாண பொண்ணை பார்த்து பாடுறாங்க. கல்யாண பொண் திருமணத்துக்கு முன்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு, திருமணத்துக்கு பின்னால் சிந்துகிற கண்ணீர் வேறு. கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம், கணவன் வீட்டில் மகள் விடும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். கணவன் வீட்டில் மகள் சிந்தும் கண்ணீரின் சத்தம் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பெற்றோருக்கு கேட்டுவிடும். ஆனால் அருகில் இருக்கும் கணவனின் காதுகளுக்குத்தான் கேட்காது. பெண்கள் தான் கைதட்ட முடியும் இதுக்கு, ஆண்கள்லாம் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பெண்ணுடைய துயரம் கண்ணீராக வழியும் போது அவங்க அம்மா அப்பாவுக்கு கேட்டுருமா, எங்கேயோ இருக்கிற அம்மா அப்பாவுக்கு கேட்டுரும், என் மக ஏதோ வருத்தத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுரும். ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த கணவனுடைய காதுக்கு இவங்களுடைய கண்ணீர் விழுற சத்தம் கேட்கவே கேட்காது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு முரண்பாடான உறவு முறைகளுக்கு இடையில் தான் நம்முடைய வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்திய பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நிறைய இடங்களுக்கு அவர் பயணம் செய்திருக்கிறார். தேசாந்திரி அப்படின்னே அவருக்கே ஒரு பேர் உண்டு. தேசாந்திரின்னா என்ன? தேசம் முழுக்க அலைஞ்சு திரிகிறவங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு எழுத்தாளருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்போ நாம் இங்கேருந்து ராஜபாளையத்துலேருந்து நான் மதுரைக்கு போகிறேன், இல்லை சென்னைக்கு போகிறேன்னு வச்சுக்கோமே. ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு போகணுன்னா நம்ம எப்படிங்க போவோம்? ட்ரெயின் புக் பண்ணி பொதிகையில் போவோம், இல்லைன்னா பஸ்ஸு புக் பண்ணி ராஜபாளையத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு போயிடுவோம். இதனாங்க உலக வழக்கம். ஆனால் இந்த எழுத்தாளர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எஸ்ரா, ஏன்னா உலக அனுபவம், இந்த பயணம் குறித்த தேடல்கள் அவங்களுக்கு வேணும் இல்லையா. ராஜபாளையத்துலேருந்து சென்னைக்கு போகணுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜபாளையத்துலேருந்து முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் பஸ்ஸுக்கு போவார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறங்கி அங்கேருந்து கிருஷ்ணன் கோயில் போவார். கிருஷ்ணன் கோவிலில் இறங்கி அடுத்த டவுன் பஸ்ஸில் கல்லுப்பட்டி போவார். அங்கேருந்து திருமங்கலம் போவார். அங்கேருந்து மாட்டுத்தாவணி போவார். இப்படியே ஒவ்வொரு ஊராக நம்ம ஒரு நாளில் போக வேண்டிய ஊருக்கு ஒரு வாரத்தில் போய் சேர்ந்து அத்தனை ஊர் ஜனங்களுடைய அனுபவத்தையும் ஒரு சொத்தாக சேர்த்து வருகிறவன் தான் ஒரு படைப்பாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ டிக்கெட் வச்சுருப்பாராம். சென்னைக்கு மட்டும் போயிட்டு வந்த டிக்கெட்டு இவ்வளோ இருக்குமா? நம்மக்கிட்ட ஒரே ஒரு டிக்கெட் தானே இருக்கும். அப்போ ஒரு படைப்பாளி ஒரு புத்தகத்தை நம்மிடம் தருவதற்கு எவ்வளவு உழைக்கிறார் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ வீட்டில் உட்கார்றாரு, அவர் கற்பனை பண்ணுறாரு, எழுதுறாரு, நம்மக்கிட்ட வித்துட்டு போயிடுறாரு. இல்லைங்க, ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு எழுத்தாளனின் ரத்தம், கண்ணீர், வேர்வை, உழைப்பு உறைந்து கிடக்கிறது என்பதை நம்மளை மாதிரி வாசிப்பாளர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் இதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு மனசு வரும். ஏன்னா நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலே ஒரு நாளைக்கு எவ்வளோங்க செலவாகுது? சாதாரணமாக உங்கள் விருதுநகர்லேயே இந்த பர்மா கடை, இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்குது இல்லையா, தலப்பா கட்டிலாம் வந்திருக்குது, இங்கனக்குள்ளே தான் பார்த்தோம். ஒரு நாள் ஃபேமிலியோடு சாப்பிட போனால் எவ்வளோ ஆகும்? சாதாரணமாக 2000 ரூபாய் ஆயிரம்ல. ஐயா சொல்கிறாங்க 2000 ஆயிரம் மேடம். சில நேரம் நிறைய தின்னாங்கன்னா 3000 ரூபா கூட ஆயிரும். ஆனால் அந்த ஒரு நாள் இரவு சாப்பாட்டோடு அது காணாமல் போயிடும்.
அந்த 2000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை அந்த புத்தகம் உண்டு பண்ணும். இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. சக மனிதனுக்கு நாம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் பணம் காசோ அவங்களுக்கான சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. சக மனிதனுக்கு நம்மளால் கொடுக்க முடியிற, கொடுக்க வேண்டிய, கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அது நம்பிக்கை தான். ஒரே நம்பிக்கை அப்படின்னு ஒரு கதை இருக்கிறது. எட்வினா ஓ பிரெயின் அப்படிங்கிற ஒரு ஐரிஷ் பெண் எழுத்தாளர். ஐரிஷ் மொழி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? ஆனால் ஐரிஷில் ஒரு பெண் எழுத்தாளர் எழுதின ஒரு கதையை இவர் மொழிபெயர்ப்பு செஞ்சு நமக்கு தந்திருக்கிறார். ஒரே நம்பிக்கை. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 6 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருந்தாலே ரொம்ப கஷ்டம். 5 பிள்ளைங்க பிறந்தா அரசனும் ஆண்டி ஆயிடுவான், நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 6 பெண் குழந்தைகள். அந்த கணவர் மெக்கானிக் வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறார். அப்போ கஷ்டப்பட்ட ஒரு ஜீவனம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பம். திடீர்னு இந்த மெக்கானிக் ஒரு நாள் ஒரு விபத்தில் இறந்து போயிடுறார். இப்போ அந்த 6 சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை பார்க்குறாங்க, துணி தைக்கிறாங்க, எம்ப்ராய்டிங் போடுறாங்க, என்னென்ன வேலை அவங்களுக்கு கிடைக்குதோ எல்லா வேலையும் செஞ்சு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, இந்த 6 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வாங்க பேங்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போய் அந்த ரிசப்ஷனில் 6 பிள்ளைங்களையும் உட்கார வச்சுட்டு இவங்க உள்ளே போயிட்டு திரும்ப வெளியே வாங்க பணம் எடுத்தாச்சு, நம்ம இந்த வாரத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை பேங்க்குக்கு போனால் இந்த பிள்ளைங்களுக்கு உற்சாகம் ஆயிடுவாங்க. அப்பா பேங்க்கில் போய் பணம் எடுத்துட்டா இந்த வாரத்தை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களும் சந்தோஷமாக வருவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலம் ஓடுகிறது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பிள்ளைங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க. மூத்த மக தன்னுடைய அம்மாவின் உழைப்பையே அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. அந்த கதை அந்த போட்டியில் ஜெயிச்சு $50 ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இந்த $50 செக்காக கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு, அம்மா மொத நான் சம்பாதிச்சிருக்கிறேம்மா, உனக்கு அடுத்து இந்த குடும்பத்தில் குடும்ப கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு நான் தாம்மா சம்பாதிச்சுக்கிறேன், $50 ஒரே செக்கு, வா ஓன் பேங்க்லேயே போய் போட்டுருவோம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இவங்க அம்மா அப்படியே கையை பசைஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்னம்மா என்ன தயக்கம், வா ஓன் பேங்க்லேயே எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். இல்லைடா, அம்மாவுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாது அப்படிங்கிற. பேங்க்கில் அக்கௌண்ட்டே கிடையாதா? அப்புறம் வாரம் நீ எங்களை பேங்க்குக்கு கூப்பிட்டு போனேன். ஆமாம் பேங்க்குக்கு கூப்பிட்டு போனேன், ஆனால் அம்மாவுக்கு அக்கௌண்ட்டும் கிடையாது, அங்கே நம்மளுக்கு பணமும் கிடையாது. பெரியாம்மா எங்களை இத்தனை வருஷமாக அங்கே கூப்பிட்டு போனேன். இல்லை வீட்டில் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறோம், அப்பாவும் இல்லை, நீங்கள் மனசை தளர விட்டுறக்கூடாது, நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளே இல்லையோ, நம்மக்கிட்ட பணமே இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படின்னு நீங்கள் நொந்து போயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் பேங்க்கில் நமக்கு பணம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக சும்மாங்காச்சும் ஒவ்வொரு வாரமும் உங்களை கூப்பிட்டு போய் ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் உள்ளே நின்றுட்டு வெளியில் பணம் எடுத்தாச்சுன்னு சொல்லிடுவேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு வளர்ந்தீர்கள். நமக்கு பணம் பேங்க்கில் இருக்குதுங்கிற தைரியத்தோடும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நம்பிக்கையோடும் வளர்ந்தீர்கள். இப்போ தான் மொத ஓம் பேரில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க அந்த பேங்க்குக்கு போகிறாங்க. ஒரே நம்பிக்கை. ஒரு தாய் விதைக்கிற அந்த ஒரே நம்பிக்கை அந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அற்புதமான கதை நமக்குள்ளே விளக்குகிறது. என்றால் ஒரு நம்பிக்கை, ஏதாவது ஒரு நம்பிக்கையை சொல்லி நம்ம அடுத்த தலைமுறையை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும். நம்ம இந்த வாழ்க்கையவே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து பாருங்கள். எல்லா அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடியும், எல்லா கஷ்டத்துக்கு பின்னாடியும், எல்லா சோகத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு நம்பிக்கையை நீங்கள் கைப்பற்றியிருப்பீங்க. இதை வச்சு வந்துடலாம், இவனை வச்சு வந்துடலாம், இவரை வச்சு வந்துடலான்னு ஏதோ ஒரு நம்பிக்கையை கையில் பற்றி கொண்டு தானே நம்மால் வர முடிகிறது என்பதை அவர் ரொம்ப அழகாக பதிவு செய்திருப்பார். எஸ்ரா அவருடைய நண்பரை பார்க்க போயிருக்கிறார் ஒரு நாள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க அம்மாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். பொதுவாக நம்ம வீட்டுக்கெல்லாம் பசங்க வந்தாங்கன்னா நம்ம அந்த பையன்கிட்ட பேசுவோம்ல, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அந்த அம்மா இவர் எழுத்தாளர், இந்த எழுத்தில் ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால ஒரு 10 ரூபா, பழைய 10 ரூபாயை எடுத்து காமிச்சு கேட்குறாரு, தம்பி இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எவ்வளோப்பா அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறார், 10 ரூபாயோட மதிப்பு என்னம்மா, 10 ரூபா தானம்மா அப்படிங்கிறார். இல்லைப்பா, இந்த 10 ரூபாயோடைய மதிப்பு எனக்கு பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. புரியலம்மா அப்படிங்கிறார். அந்த அம்மா 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்கு கல்யாணமாகி வர்றாங்க. வாழ்க்கையை சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நான் கல்யாணமாகி வந்தேன்ப்பா. கிராமத்திலேருந்து வந்த ஒரு வெள்ளந்தியான பொண்ணு நான். இவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இன்னைக்கு விருதுநகரில் நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருக்குது. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகளை பாராட்டுகளாக கொடுக்கணும்.
ஏன்னா எல்லாம் வியாபார சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிறதுனால வியாபாரத்தை விட்டுறக்கூடாதுங்கிறக்க இன்னும் அண்ணன் தம்பி கடைசி தம்பி அப்படின்னு அந்த ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்க இந்த அம்மா கல்யாணம் முடிச்சு வந்தப்போ அவங்க பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இவங்க தான் கடைசி மருமக. வேற வந்தவங்க போறவங்கெல்லாம் அட்வைஸ், வந்தவங்க போனவங்கெல்லாம் திட்டுறது. இவங்க பேச்சை யாருமே கேட்கறது இல்லை. இவங்க வார்த்தைக்கு மரியாதை கிடையாது. ஆளாளுக்கு திட்டுவாங்க. ஹஸ்பண்டு கிட்ட பூ வாங்குறதுக்கு காசு கேட்டால் கூட எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்றார். கையில் ஒரு பைசா கூட இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கல. நான் என்ன பண்ணனே தெரில. நேரமும் 24 மணி நேரமும் அடுப்படியிலேயே கிடந்து அப்படியே ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்னால் தாங்கவே முடியல. அம்மாட்ட சொன்னால் அம்மா பயந்துருவாங்கன்ட்டு அப்பாவுக்கு நான் கடிதம் எழுதினேன். எப்பா என்னால் இங்கே இருக்கவே முடியலப்பா, ஆளாளுக்கு என்னைய படுத்து எடுக்கிறாங்கப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என்னைய காப்பாற்றுங்கப்பான்னு அப்பாவுக்கு நான் லெட்ரு போட்டேன். உடனே எங்கள் அப்பா வந்துட்டார். வந்தவர் சாப்பிட்டுட்டு அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு மக கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காருமா, வாழ்க்கைனா நாளும் இருக்கும், தைரியமாக வாழ பழகணும், சரியா? இவங்களாம் என்ன செஞ்சிட போகிறாங்க, உன் குடும்பத்தை ஆளுக தானே, சமாளித்து பாரு. முடியலைன்னா இந்த 10 ரூபா ஊருக்கு வர்றதுக்கு சார்ஜ் 10 ரூபா தான், பஸ் சார்ஜுக்கு வச்சுக்கோ. உன்னால் இங்கே தாக்கு முடிக்க முடியலன்னா பஸ் ஏறி பேசாமல் வீட்டுக்கு வந்துட்டு அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இந்த 10 ரூபா கைக்கு வந்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பவரே வந்த மாதிரி ஆயிடுச்சு. முந்தியில் அந்த 10 ரூபாயை முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தைரியமாக நிமிர்ந்துருக்கு. எனக்கு இனிமேல் பயமே கிடையாது, ஏன்னா 10 ரூபா கையில் இருக்குது. எப்போ நினச்சாலும் நான் வீட்டுக்கு எங்கள் அப்பாவை பார்க்க போயிடுவேன். அது வரைக்கும் இருந்து இவங்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் போகணுன்ட்டு மறுநாளில் இருந்து ரொம்ப தைரியமாக எல்லார்ட்டையும் பேசவும் பழகவும் தன்னுடைய உரிமையை அங்கே நிலைநாட்டவும் பழகி இருக்கிறார்கள். நாட்கள் ஆக ஆக இவங்களே அந்த குடும்பத்தில் ஒருத்தியாக சேர்த்துக்கிட்டாங்க. இந்த 30 வருஷத்தில் இந்த குடும்பத்தை நான் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் ஒரு முக்கியமான புள்ளியாக இந்த குடும்பத்தில் மாறி இருக்கிறேன்னா அதற்கு காரணம் எங்கள் அப்பா என் கையில் கொடுத்த 10 ரூபாய் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. பணம் என்பது வெறும் பணம் அல்ல, 10 ரூபாய் என்பது வெறும் 10 ரூபாய் இல்லை. எங்கள் அப்பா என் கையில் கொடுத்த நம்பிக்கை என்கின்ற அந்த வெறும் 10 ரூபா ஒரு அம்மாவுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய தைரியத்தையும் துணிச்சலையும் தந்திருக்கிறது என்றால் எவ்வளோ கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வயசான பாட்டிகள்லாம் இந்த பாம்படம்னு ஒன்று போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தண்டட்டின்னு சொல்லுவாங்க, பாம்படம்னு போட்டிருப்பாங்க. எதுக்கு அவ்வளோ நகையை ஒரு கிளவி காதில் போட்டிருக்கு? எவனா அத்துட்டு போகிறதுக்கு தானே. யாராவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? எதுக்கு ஒரு வயசான கிளவி காதில் போய் இவ்வளவு நகை போட்டிருக்காங்க அப்படின்னு? என்ன காரணம் என்றால் வயசான காலத்தில் பிள்ளைங்கள்லாம் அவங்கவுங்க பாடம் பார்த்து ஒதுங்க போயிட்டாலும் இந்த கிழவிக்கு சாவு முதலுக்கு தன் கையில் பணம் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்ம மண்ணின் ஏற்பாடு இது. பொம்பளை பிள்ளை தனியாக இருக்கக்கூடாது, அதுக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு இருக்கக்கூடாது. இந்த நகை போடுறதே அப்படி தான் வந்த பழக்கம். ஏன்னா ஆம்பளை பிள்ளை அதே ஊரில் இருப்பான், வீடு வயல் சொத்து அவன் பார்த்துக்குவான். பெண் பிள்ளை இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறது, அதுக்குன்னு கையில் ஒரு உறுதி இருக்கணும் என்பதற்காகத்தான் நகைகளை பெண் குழந்தைகளுக்கு போட்டு அழகு பார்த்தார்கள். அதனால தான் வயசான பாட்டி கூட காதில் என்ன போட்டிருப்பாங்க? தண்டட்டி போட்டிருப்பாங்க. எனக்கு யார் கடைசி வரைக்கும் சோறு போடுறியோ அவன் இந்த தண்டட்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். பார்த்துருக்கீங்களா? தைரியமாக காலை நீட்டி உட்காந்துக்கிட்டு இந்த கலைவி பேசும். இந்த முதல் மரியாதையில் வர்ற வடிவுக்கரசி மாதிரி லே அப்படின்னு பேசும். என்ன தைரியம்? தாங்கிட்ட ஒரு வருமானம் இருக்கிறது, தன்னிடம் ஒரு சொத்து இருக்கிறது என்கின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அன்னைக்கு பெண்கள் கையில் கொடுத்திருந்தார்கள். அதே மாதிரி ஒரு கிராமத்தில் நார்த்து சைடு பாகல்பூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் தார்ஹார் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இப்போ வரைக்கும் என்ன பழக்கமா, ஒரு பெண் குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துருச்சுன்னு வைங்களேன், அது கங்கை ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு கிராமங்களில் ஒன்று. அதனால் அது செழிப்பான பூமி அந்த ஏரியாவே. பொம்பளை பிள்ளை அந்த ஊரில் யார் வீட்டில் பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் அந்த குழந்தை பிறந்த உடனே 10 மாமரம் நட்டு வச்சுருவாங்களாம். 10 மாமரம் மாங்கன்று நட்டுருவாங்களாம். இந்த பிள்ளை வளர வளர அந்த மாமரமும் வளர்ந்துட்டே போகுமா, அது பழம் கொடுக்கும். அந்த 10 மரமும் இந்த பெண் குழந்தைக்கு மட்டும்தான் சொந்தம். இவ வளர வளர அதில் இருக்கிறது வந்த வருமானத்தை வச்சு இவ படிப்புக்கு, இவ திருமணத்துக்கு, இவ கடைசி காலத்துக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வச்சுக்கும். இப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மரங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்காக இன்றைக்கும் வளர்ந்து வருகின்றன என்றால் எவ்வளோ யோசிச்சிருக்காங்க பாருங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்தாக எதை கொடுப்பது? 10 மாமரம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் 10 மாமரம். சில பணக்கார வீட்டில் 20 மாமரம் 30 மாமரம்லாம் நட்டு வச்சுருவாங்களாம். கடைசி வரைக்கும் உனக்கு தாம்மா இது அப்படின்னு. இப்போ பெண் பிள்ளைகள் வாழ்க்கையில் யாரை நினைச்சும் பயந்து விடக்கூடாது, பதட்டப்பட்டு விடக்கூடாது, அவங்க கையில் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் இன்னைக்கும் செய்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்திருந்தார். அதிலேயே அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். தனிமையின் வீட்டிற்கு 100 ஜன்னல்கள் அப்படின்னு ஒரு புத்தகம்.
அவருடைய சிறுகதை தொகுப்பு இங்கே இருக்கும், முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்கள். அதில் 1000 கைகள் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம், இந்த நகை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு ஒரு வருங்காலத்துக்கு என்கிட்டையும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியம் தானே சொன்னோம். இன்றைக்கி அந்த தைரியம் இருக்குதா? பெண் பிள்ளைங்க நகை போட்டு வெளியில் வர முடியுதா? கோலம் போடுறதுக்கே வர முடியலை. கோலம் 4 புள்ளி வச்சுட்டு 5வது புள்ளி வைக்கும் போது செயினை அத்துட்டு போயிடுறாங்க. மறுநாளே வந்து அந்த செயினை எரிஞ்சிட்டு போகிறான். கவரிங் செயினையா போட்டு வந்திருக்க, உன்னை என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு. இன்னைக்கு காலம் எவ்வளோ மோசமாக மாறிடுச்சு. அதை அவர் பதிவு செய்திருக்கிறார். சாவித்திரி அப்படின்னு ஒரு 40 வயதான ஒரு பெண், அவங்களுக்கு 2 பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு அந்த அம்மா போவாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடித்து கணவர் பிள்ளைங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு 11 மணி வரைக்கும் போல் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து அப்படி வீட்டுக்கு வர்றது அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பழக்கம். அன்றைக்கி அப்படி தான் ஒரு நல்ல மத்தியானம் 12 மணிக்கிட்ட இவங்க தெரு கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்குது. நடந்து வந்துட்டுருக்குறாங்க. நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்குது. கழுத்தில் 9 பவுன் தாலி செயின் போட்டிருக்கிறாங்க. கையில் இந்த பூஜைக்கு போயிட்டு வந்த கூடையோடு வர்றாங்க. எதுக்க 2 பசங்க பைக்கில் வர்றாங்க. பின்னாடி உள்ள பையனை பார்த்தா இவங்க பையன் வயசு தான். பக்கத்தில் வந்து ஸ்லோ பண்ணி, அம்மா அந்த டாக்டர் ஜெயராம் வீடு எது அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். யாரப்பா கேட்டேன்னு இன்னும் கொஞ்சம் இவங்க பக்கத்தில் போகிறாங்க. படக்குன்னு கழுத்தில் போட்டிருக்கிற தாலி செயினை அவன் அப்படியே அக்குறான். அது ரொம்ப கனமாக இருக்குது, அக்க முடியலன்னு உடனே கையில் இருக்கிற ஒரு கத்தியால் சரட்டுன்னு கீறி எடுத்துகிட்டு போகிறான். அப்படியே நாடியிலேருந்து ரத்தம் அந்த அம்மாவுக்கு பொத்துக்கிட்டு வருது. படக்குன்னு வண்டியை திருப்பி போயிடுறாங்க. என்ன பண்ணன்னு தெரியாமல் அப்படியே அந்த நடு ரோட்டில் அந்த வெயிலில் அப்படியே சமணம் போட்டு உட்காந்து ரத்தத்தோடு அப்படியே கண் கலங்கி என்ன செய்யனே தெரியாமல் அது போய் உட்காடுறாங்க. டெய்லி நம்ம நடந்து போகிற ரோடு தான், நமக்கு பழக்கமான நம்ம வீதி தான். ஆனால் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்யணும் நமக்கு யாராவது கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? என்ன செய்ய முடியும்னு நமக்கு இது வரைக்கும் ஏதாவது தோணி இருக்குதா? அந்த தெருவில் அவங்க அப்படியே உட்காந்துடுறாங்க. தூரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் கொடையோடு வர்றாரு. ஐயோ என்னம்மா சாவித்திரி இங்கே வந்து உட்காந்துருக்குற, என்னாச்சு? ஐயா தாலி செயினை அத்துட்டு போயிட்டான், நல்ல நாளாம் பொழுதுமா 9 பவுன் தாலி செயினை அத்துட்டு போயிட்டான்னு சொன்னதே திரும்ப இந்த அம்மா சொல்லுது. சரி பதட்டப்படாதம்மா, வீட்டுக்கு வாமான்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் அறிவே கிடையாது, கோயிலுக்கு போகும்போது எதுக்கு தாலியை போட்டு போகிறேன்? கோயிலுக்கு போகும்போது தானேயா தாலியை போட்டுட்டு போக முடியும், தாலியை கழட்டி வச்சுட்டா கோயிலுக்கு போவாங்க, நான் வர்றேன் வை அப்படிங்கிறார். கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த கொடுமையிலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நமக்கு ஒரு கொடுமை வர்றது கூட கிடையாது, அதை விசாரிக்க வர்றதுக்குன்னு சில கொடுமைகள் வருவாங்க பாருங்க. அச்சோ. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு யாராவது ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் லைட்டாக தலை சுற்றுதுன்னு மட்டும் சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஒருத்தர் சொல்வார் நைட்டெல்லாம் மொபைல் பார்த்துருப்பேன். இன்னொருத்தர் சொல்வார் சுகர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்குது அதை வாங்கி சமைச்சு சாப்பிடு. இன்னொருத்தர் சொல்வார் அது ரொம்ப காஸ்ட்லி, நீ வந்து இந்த சாமை வரகு இருக்குல்லையே அதை ட்ரை பண்ணிப்பார். இன்னொருத்தர் சொல்வார் இப்போமே நீ சித்த வைத்தியம் ட்ரை பண்ணிடு. இன்னொருத்தர் சொல்வார் சித்த வைத்தியம்லாம் இன்னைக்கு செட் ஆகாது, அலோபதி தான், இப்போமே நீ மாத்திரையை போட ஆரம்பிச்சிரு, அப்போ தான் நீ தப்பிப்ப. 7 பேர் இருக்கிறாங்கன்னா 7 பேர் 7 வைத்தியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிஜமாவே தலை சுத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு காலம் அப்படி தானே இருக்குது. எல்லாம் வந்து ஆளாளுக்கு அவங்க தம்பி வந்து அன்னைக்கே சொன்னேன் அத்தான்ட்ட, இந்த ஏரியாவே வேண்டான்னு சொன்னேன், அவர் கேட்கல, இந்த அத்துட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எல்லாம் மாற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அத்தான் இப்படி பிடிச்சி இழுத்துட்டானா, அவனால் இழுக்க முடியலையா, அவனை அடிக்க முடியலையே, இப்படி பதட்டமே ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. பிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு 1 வாரம் 10 நாள் அலைஞ்சு அதுக்கப்புறம் இவங்க யார்கிட்டையுமே பேசவே பிடிக்காது, இப்படியே உட்காந்தே இருப்பாங்க. வர்றவங்க போகிறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் கை பக்கத்தில் வந்து தான் அத்துட்டு போச்சு. இவங்க மகன் மாதிரியே தான் அவங்க நினச்சிருப்பாங்க. நம்ம மகன் வயசு உள்ள ஒரு பையன், அந்த வயசுள்ள ஒரு கை, அம்மா வயசில் இருக்கிற ஒருத்தங்க கழுத்தில் இருக்கிற செயினை இப்படி கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு எப்படி இவனுக்கு மனசு வந்ததுன்னு அந்த கைகளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. வர்றவங்க போகிறவங்க கைகளையே பார்த்துட்டே இருப்பாங்க. டிவி சீரியலில் அந்த நடிப்பாங்கள்ல, அவங்க கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. வேறு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் மனசை தேத்திட்டு திரும்ப கோயிலுக்கு போவாங்க, மஞ்சள் கயிறு மட்டும் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. போனால் அந்த சிலையில் இருக்கிற கையவா தான் பார்ப்பாங்க. அப்புறம் பூஜைக்கு கொடுத்துட்டு அந்த ஐயர் வந்து கொடுப்பார்ல பிரசாதம், அவர் மூஞ்ச பார்க்க மாட்டாங்க, அவர் கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. சாமி கும்பிடும் போது முருகன் கையில் வேல் வச்சிருப்பார் இல்லையா, அந்த கையவே பார்த்துட்டே இருப்பாங்க. பிறகு வந்து அந்த பிரகாரத்தில் ஒரு தூணில் சாஞ்சி உட்காந்து தான் கையவே இப்படியே பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. போகிற வரவங்க கையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்களால தாங்கவே முடியாது, ஏங்கி அழ ஆரம்பிப்பாங்க. எல்லாரும் அவங்கள வினோதமாக பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கைகள் மட்டும் அந்த அம்மா கையில் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த கதையை அவர் முடிப்பார்.
இப்போ நம்ம சமகாலத்தில் நம்ம சர்வசாதாரணமாக போயிட்டு வர்ற நம்ம பகுதிகளில் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் போது அவர் எதிர்கொள்ளுகிற அந்த துயரத்தை, அதை யாருக்கிட்டையுமே சொல்லி தேற்ற முடியாத அந்த சோகத்தை இந்த 1000 கைகள் என்கின்ற கதையில் அவர் எழுதியிருப்பார். கதைக்கு பேரே 1000 கைகள். அது வரைக்கும் அவங்க எந்த கையவும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் தான் தாலி செயினை ஒருத்தர் அத்துட்டு போனதுக்கு அப்புறத்திலிருந்து 1000 கைகளை அவர்கள் திரும்ப கவனித்து கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு பயத்தை இந்த உலகம் ஏற்படுத்தி விடுகிறது என்பதை ரொம்ப அழகாக அதில் அவர் பதிவு செய்திருப்பார். இந்த மாதிரி நிறையா இந்த வாழ்க்கையில் நமக்கு நான் ஒரு 2 கதை சொல்லி முடிச்சிடறேன். வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா? நம்பிக்கை தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மனிதனுக்கு நம்ம செய்ய வேண்டியது, கொடுக்க வேண்டியது வேற எதுவுமே கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையின் 4 கால்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை. இந்த 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும் போது ஹிட்லருடைய இந்த சித்திரவதை முகாமில் இருந்து நிறைய பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க. அதில் ஒரு அகதி தப்பிச்சு, டோரன் அவருக்கு பேர், அமெரிக்காவில் பாஸ்டன் நகருக்கு வந்துடுறார். வந்து வேலை தேடி கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ அலைகிறார். எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தூரத்து நண்பர் ஒருத்தர் ஒரு துறைமுகத்தில் அவர் கணக்கு எழுதிட்டு இருக்கிறார். அவர் கூட வேலை பார்த்த ஒருத்தருடைய டேபிள் ஒன்று இருக்கும், ஒரு 4 கால் உள்ள ஒரு மேஜை, மர மேஜை. இது சும்மா கிடக்குப்பா, இதை வேணா நீ வச்சுக்கோ, உனக்கு உதவி செய்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை, இந்த மேஜையை வேணா நீ தூக்கிட்டு போகணும். அந்த மர மேஜையை இவர்கிட்ட கொடுத்துறார், மரத்தால் செய்யப்பட்ட அந்த பெரிய மேஜை. இப்போ இவர்கிட்ட இது ஒன்று தான் முதலீடு. இந்த மேஜையை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய முடியும்? யோசிக்கிறார். எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிற்சாலைக்கு வாசலில் வச்சு காலையில் அதில் பேப்பர் வச்சு விற்கிறார், பேப்பர் வாங்கி அடுக்கி விற்கிறார். சாயந்தரமாக ஒரு பூங்காவுக்கு எடுத்துகிட்டு போய் அதில் ரோஜாக்கள் அடுக்கி வச்சு விற்கிறார். சர்ச்சுக்கு பக்கத்தில் அந்த டேபிளை எடுத்துகிட்டு போய் மெழுகுவர்த்தி வாங்கி விற்கிறார். இப்படியே ஒவ்வொரு இடத்துல எதையாவது ஒரு பொருளை வாங்கி அதில் வச்சு விற்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாளில் கொஞ்சம் காசு சேருது. அதே மேஜைக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டு ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் வாங்கி வச்சு டைப் அடித்து அது மூலமாக கொஞ்சம் சம்பாதிக்கிறார். இவருடைய உழைப்பை பார்த்த ஒருத்தர் அந்த ஏரியாலே ஒரு சின்ன ஹோட்டல் நடத்துகிறார். அது ரொம்ப நஷ்டத்தில் ஓடுது. இது என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. இவரை கூப்பிட்டு சொல்கிறார், நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற, உன்னால் முடிஞ்சால் அதை டெவலப் பண்ணிக்கிறது, நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட ஒப்படைச்சிட்றார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மர மேஜையை தூக்கிட்டு போய் அங்கே முதலாளி இடத்துல போட்டு ஆளாக அங்கே உட்காடுறார். உட்காந்து கணக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அங்கேயும் அவருடைய உழைப்பை முதலீடாக போடுறார். கொஞ்சம் நாள் ஆகுது, சில வருஷம் ஆகும்போது அந்த ஹோட்டலை இவர் பெருசாக்கிறார். நிறைய தொழில்கள் தொடங்குறார். 25 வருஷம் ஆயிடுச்சு. இவருக்கு மேஜை கொடுத்தாருல்ல, இப்போ இவர் கோடீஸ்வரன் ஆயிட்டார். இந்த மேஜை கொடுத்தவரை தேடி போகிறார். போய் நீங்கள் எனக்கு ஒரு மர மேஜை கொடுத்தீங்களே 25 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் என்னாச்சு? நான் நல்லா பெரிய லெவலுக்கு வந்துட்டேன், அந்த மேஜைக்கு நான் இன்னைக்கு நான் விலை கொடுத்துட்றேன். அப்படியா? அந்த மேஜைக்கு என்ன விலை கொடுப்பீங்க? $1,00,000 கொடுக்குறாரு. ஒரு சாதாரண மர மேஜைக்கு $1,00,000? உடனே அவர் சொன்னார், இல்லைங்க, அது வெறும் மர மேஜை இல்லை, நம்பிக்கையின் 4 கால்கள். நான் வாழ வழியே இல்லாமல் 2 கால்களோடு அலைந்த போது என் கூடவே இருந்த நம்பிக்கையின் 4 கால்கள் தான் அந்த மர மேஜை. அதை நம்பி தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ வேணால் நம்ம கீழே போகலாங்க, எவ்வளோ வேணால் அடிபடலாம். ஆனால் எதையாவது ஒரு நம்பிக்கையை பற்றி கொண்டு மேலே வர முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை நம்மிடம் இருந்தால் ஒரு நாற்காலி, ஒரு மேஜையின் 4 கால்கள் கூட நம்மை நடைபோட வைக்கும் என்பதை ரொம்ப ஆதாரத்தோடு நடந்த உண்மையை அவர் பதிவு செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாருமே பயன் இல்லாதவங்க கிடையாது, எந்த பொருளுமே வேஸ்டானது கிடையாது, எந்த ஒரு சம்பவமே தேவையில்லாதது என்று கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது யாரோ ஒருத்தருக்கு பயன் தருவதற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை அழுத்தமாக நம்ப வேண்டும். அவர் அதில் ஒரு படத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு ஒரு படம், 1946 வந்த ஒரு அருமையான படம். அதில் ஒரு ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். எல்லாமே லாஸ் ஆகி எல்லாமே தோற்று போயிடுறார். இனிமேல் வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு ஒரு பாலத்து மேலே ஏறி நின்று தற்கொலை பண்ண போகிறார். கீழே குதிச்சு செத்துடலான்னு நினைக்கும் போது வானத்தில் அந்த வழியாக ஒரு தேவதை போகுது. அதுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த மனிதர்கள் சாகத்தானே போகிறாங்க, எப்படினாலும் ஒரு நாள் சாகத்தான் போகிறாங்க, ஆனால் இவங்களாம் ஏன் சாவை தேடி போகிறாங்கன்னு அந்த தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, இவனை வேணால் நம்ம காப்பாற்றிடுவோம் அப்படின்னு இந்த தேவதை அவனை காப்பாற்றி கூப்பிட்டு உட்கார வச்சு, ஏன்பா சாகணும்னு நினைக்கிற, வாழலாம்ல அப்படின்னு. இல்லைங்க, நான் பிறந்ததே வேஸ்ட்டுங்க, எனக்கு எதுவுமே செட் ஆகலை, எல்லாமே நஷ்டமாயிருச்சு, நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு, என்னால் யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, உண்மையை சொல்லட்டா நான் பிறந்திருக்கவே கூடாது,
நான் பிறந்திருக்கலாட்டி இந்த உலகமே நல்லா இருக்கும், எல்லாரும் உருப்பட்டிருப்பாங்க, என் சொந்தக்காரங்களாம் நல்லா இருந்திருப்பாங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருந்திருக்கும். நான் பிறந்ததுனால எல்லாருக்குமே லாஸ். சிரிச்சுக்கிட்டே அந்த தேவதை சொல்லும். சரி, உன்னுடைய பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன். நீ இந்த உலகத்தில் பிறக்கலன்னு வை, என்ன ஆகும்னு பார்ப்போமா, வா அப்படின்னு ரிவர்ஸ் கூட்டு போகுது. அவர் பிறக்கவே இல்லை இந்த உலகத்தில். இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கூட்டு போய் காமிக்குது. இவர் பிறக்கவே இல்லை. இவர் வீட்டில் இவர் தம்பியாக ஒருத்தர் இருப்பார்ல, இவர் சின்ன பையனாக இருக்கும்போது இவர் தம்பி ஒரு தடவை ஒரு பனி ஆற்றுல விழுந்து சாக பார்ப்பார். இவர் ஓடி போய் அவரை காப்பாற்றிருப்பார். இப்போ இவர் பிறக்கவே இல்லைல்ல, தம்பி செத்து போயிடுவான். இப்போ திருமணமாகி இவர் மனைவி இவரை தானே திருமணம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இவரே இல்லைல்ல, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மோசமான மனுஷன் இந்த அம்மாவை அடித்து ரொம்ப பாடாப்படுத்தி பிச்சை எடுக்க விட்டுருவார். நல்ல நிலைமையில் இருக்கிற மனைவி இவர் இல்லைன்னு ஒன்று என்ன ஆயிடுவாங்க, பிச்சைக்காரங்களாக போயிடுவாங்க. இவர் நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்து சரியான நேரத்தில் உதவி செஞ்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பார். அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. இப்படி அதிர்ச்சி ஆயிடுவார். என்னால் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா, உன்னால தான் இவங்க இத்தனை பேர் வாழ்க்கையிலும் நன்மை நடந்திருக்கிறது, நீ பிறக்காவிட்டால் இத்தனை பேர் வீணாக போயிருப்பார்கள், நீ பிறந்ததால் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமாகி நான் அப்பனா நிச்சயமாக நான் வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையால் இத்தனை பேருக்கு பயன் இருக்கிறது என்றால் நான் வாழ்ந்தே தீர்வேன் என்று அவர் திரும்ப வீட்டுக்கு போவதாக அந்த திரைப்படம் முடியும். என்றால் நம்ம யாருமே இந்த உலகத்துக்கு பயன் இல்லாமல் வரலை. எந்த ஒரு புத்தகமுமே பயன் இல்லாமல் இங்கே அச்சடிக்கப்படலை. எந்த ஒரு விழாவுமே சும்மா பொழுது போக்குறதுக்காக இங்கே நடத்தப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒருவருடைய வாழ்க்கை இருக்கிறது, ஒருவருடைய வெற்றி இருக்கிறது, ஒருவருக்கு கை கொடுக்கிற ஒரு அழகான உதவி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை மிக மிக அழகானதாக இருக்கும். அதை சொல்லி அவர் ஒன்று சொல்லி முடிக்கிறார். விருதுநகரில், இந்த விருதுநகரில் இவர் எழுதுனது ரொம்ப முன்னாடி, பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் துரைப்பாண்டின்னு ஒருத்தர் பூக்கடை வச்சிருக்கிறாரா, இங்கே இருக்கிறவங்க தான் சொல்லணும். துரைப்பாண்டின்னு ஒருத்தர் ஒரு பூக்கடை வச்சிருக்கிறாராம். இன்றைக்கும் அவர் என்ன பண்ணுவாராம், டெய்லி நைட்டு கடையை அடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 பூ மாலையை கெட்டி வெளியில் தொங்க விட்டுட்டு போயிடுவாராம். கடைக்கு வெளியில், முன்னாடியெல்லாம் கடைக்கு வெளியில் உப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. உப்பை கடைக்குள்ளே வைக்க மாட்டாங்க தெரியுமா. இப்போ யாருமே உப்பை கூட வெளியில் வைக்க மாட்டாங்க, ஏன்னா உப்பை கூட திருட்டிட்டு போகிற ஆட்கள் நம்ம. ஆனால் அவர் பூக்கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, டெய்லி 4 மாலையை கட்டி வெளியில் தொங்க விட்டுட்டு போகிறார். ஏன், திடீர்னு எங்கேயாவது நைட்டு நேரத்தில் ஒரு இறப்பு ஏற்பட்டால், ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் யாரும் மாலைக்காக தேடி அலையக்கூடாது. எப்போ வந்தாலும் இங்கே ஒரு 4 மாலை இருக்கும், அவங்க அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேர் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுநாள் பணம் கொடுக்க அவர்கிட்ட வருவாங்களா, ஐயா நேற்று உங்கள் கடையில் 4 மாலை எடுத்தோம், இந்தாங்க பணம், வாங்க மாட்டாராம். முன்பின் தெரியாத ஒரு மனிதனின் மரணத்திற்கு தருகின்ற முதல் மாலை என்னுடைய மாலையாக இருக்கட்டும் என்று அந்த சாதாரண மனிதர் இன்னைக்கும் சொல்றாரு. ஒரு மாலை 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். ஒரு சாதாரண பூக்கடைக்காரருக்கு ஒரு 400 ரூபாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒரு மனிதனின் மரணத்திற்காக நான் கொடுக்கிற ஒரு முதல் மரியாதை என்று அந்த எளிய மனிதர் தரும்போது எவ்வளவோ பெரிய வசதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யாருடைய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். அதை நாம் செய்வதற்கான தூண்டுதல் தான் புத்தகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருள் இனிது என்றால் ஒளி இனிது. இருளான வாழ்க்கையில் நம்மால் முடிந்த ஒளியை ஏற்ற முடிந்தால் இந்த உலகமே இனிதுதான் என்று சொல்லி, அடுத்த வருடம் எஸ்ரா அவர்களுக்கு 60வது வயசு வருது. தூத்துக்குடியில் பொன் மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட பிரதமரே ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசினார் மன் கி பாத்தில். ஏன் சலூன் கடைக்காரர்கிட்ட பிரதமர் ஃபோன் பண்ணி பேசினார் தெரியுமா? அவர் சலூனுக்கு நடுவில் லைப்ரரி வச்சிருக்கிறார், நூலகம் வச்சிருக்கிறார். அங்கே முடித்திருத்த வர்றவங்களுக்கு புத்தகத்தை படிக்க கொடுக்குறார். புத்தகத்தை படித்தவங்களுக்கு 30% தள்ளுபடி கொடுக்குறார். முடித்திருத்த வந்தவர்களுடைய அகத்தை திருத்தி அனுப்புகிற ஒரு அற்புதமான வேலையை பொன்மாரியப்பன் செய்வதால் பிரதமரே ஃபோன் பண்ணி பேசினார். அவர் நம்ம எஸ்ராவுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன விழா வச்சாலும் இவரை தான் கூப்பிடுவார். இவர் பிறந்த நாளைக்கு தூத்துக்குடி முழுக்க எஸ்ரா படம் போட்டு எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவர் ஒரு சினிமா நடிகனுக்கு அரசியல்வாதிக்கு எப்படி மற்றவங்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவர் போஸ்டர் ஒட்டுவார். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நாம் அதை செஞ்சுருக்கோமா? இது வரைக்கும் செய்ததில்லை. அடுத்த வருஷம் ஏப்ரல்
நம்ம எஸ்ரா அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது, அவருக்கு 60வது வயசு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் எஸ்ராவை கொண்டாடுவோம் என்று கிளம்பி 100க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதி உலக இலக்கியங்கள் எல்லாம் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி தந்து இந்த மல்லாங்கிணறில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற நம் மண்ணின் படைப்பாளியை நாமும் கொண்டாட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு, இவ்வளவு சிறப்பான மேடையில் மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.